10 நாட்களில் கூவத்தூர் ரெசார்ட்டை அதிமுக எம்எல்ஏக்கள் நாரடித்து விட்டதாக ரிசார்ட் வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர். எங்கு பார்த்தாலும் உடைந்த பிராந்தி பாட்டில்கள், படுக்கை அறை முழுவதும் போதை பாக்குகள், காண்டம்கள், எங்கும் எலும்பு துண்டுகள், பீர் பாட்டில்கள், பெட்டில் வாந்தி எடுத்தது என்று ரிசார்ட்டே நாறி கிடக்கிறது. இப்படி 10 நாட்களில் உயர்தர வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் தங்கும் கூவத்தூர் கோல்டன் பே ரெசார்ட்டை கூவம் போல மாற்றிவிட்டார்கள் நமது மாண்புமிகு மக்கள் பிரதிநிதிகள். அந்த ரெசார்ட்டை கிளீன் பண்ணி புதுப்பித்து பழையபடி இயக்கவே மாதக்கணக்கில் ஆகும் என்று கூறும் ஊழியர்கள் இதற்காக ரெசார்ட்டை தற்காலிகமாக அதிமுக எம்எல்ஏக்கள் சென்றதும் மூடிவிட்டார்களாம். மறுபடியும் ரெசார்ட் இயங்க 3 மாதங்களாவது ஆகும் என்றும் தெரிவிக்கின்றனர். அதிமுக எம்எல்ஏக்களை கையெடுத்து கும்பிட்டு அனுப்பி வைத்த ரிசார்ட் நிர்வாகம் மறுபடியும் வந்து விடுவார்களோ என்று ஒருவித பீதியுடனேயே ஹோட்டலை மூடியதாகவும் கூறுகின்றனர். மேலும் எம்எல்ஏக்களில் சிலர் தங்கியிருந்த அறைகளில் பெண்கள் நடமாட்டம் இருந்ததாகவும் தெரிவிக்கின்றனர். முன்பணமாக 5 லட்சம் கொடுத்ததோடு சரி, பில் அமௌண்ட்டில் மீதி 55 லட்சத்தை இன்னும் சசிகலா தரப்பினர் செட்டில் செய்யவில்லை. அவர்களே ஆட்சிக்கு வந்துவிட்ட நிலையில் பணம் வருமா வராதா என்று நொந்து போய் புலம்புகின்றனர் கோல்டன் பே ரெசார்ட் நிர்வாகிகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.